மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய். செவ்வாய் இப்போ 9ல் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது 8ஆம் அதிபதி 9ல் இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கணவன் மனைவி நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி செவ்வாய் 8ஆம் அதிபதியாக சுக்கிரனும் ஆண் பெண்கள் 2 பேருமே அந்த 2 ஜெண்டருக்குமே சின்ன சின்ன ஒரு கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே 9ல் இருக்கும்போது பிரயாணங்களை ரொம்ப விரும்புவீங்க. வெளிநாடு வெளியூர் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கணவன் மனைவி அவங்க பெற்றவங்களை பார்க்குறதுக்கான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தா சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரும். நடாது இப்படி இருப்போமேங்கிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்தலாம். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ நிறைய பிரயாணம் பண்ணணும், வெளியில் போகணும், வியாபார ரீதியாகவும் இல்லை குடும்பத்தோடையும் ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே 9ல் அது கேதுடைய சாரத்தில் போகும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு வேலை செய்பவர்கள் நிறைய கொஞ்சம் சின்னதாக ஒரு நெருக்கடிகள், வேலையில் ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறதுமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. நிறைய ஆன்மீக தேடல் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள், நிறைய ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஆரம்பத்தில் ஒரு கோயிலுக்கு போகணும், ஆன்மீக சுற்றுலாலாம் ஒரு எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியிலையும் நல்ல உயர்வுகள், புது வீடு, புது வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது 9ல் இருக்கார். 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் கொஞ்சம் பக்தி சார்ந்து இது அங்கே போகலாம். நிறைய சபரிமலை ட்ரிப்பும் போகலாம். வெளியூர் ஏதாச்சும் சாமி மேலே ஒரு அதீதமான ஒரு பக்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக. குழந்தைகள் நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும். கணவன் மனைவி எங்கேனாச்சும் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அப்பா சார்ந்த உறவுகள், ஸோ அப்பாவுக்கு சார்ந்த உறவுகளால் ஒரு கொஞ்சம் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களது 10ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். என்னடா அது நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போத மாதிரி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ தான் ஆகும். 12 கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுத்து நம்ம கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும்.